மனைவிய கொலை செஞ்சு புதைச்சிட்டு கடந்த 2 மாசமா காணவில்லைன்னு நாடகமாடி இருக்காரு கணவன். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்ல நடந்த மிர்ச்சான் நேவி ஆபீசரோட கொலைக்கும் கும்மிடிப்பூண்டியில நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பது உண்மையா? ஏழுக்கண் பாலத்தையொட்டிய சுடுகாட்டு பகுதி அன்று காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. தாசில்தார், தடயவியல் நிபுணர்கள், மருத்துவ குழுவினர் என அதிகாரிகள் அனைவரும் டிராக்டரில் சம்பவ இடத்திற்கு வந்து சேர முகமூடி அணிந்திருந்த குற்றவாளி அடையாளம் காட்டிய இடத்தை தோண்டி உள்ளனர். இரண்டு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன இளம்பெண் அந்த இடத்தில் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார். எலும்பு கூடாக கண்டெடுக்கப்பட்ட உடலை அங்கேயே பிரேத பரிசோதனையும் செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 26 வயதான பிரியா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த துராப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இந்த படுபயங்கரத்தை செய்தவர் பிரியாவின் கணவர் சிலம்பரசன். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். பெயிண்டராக பணியாற்றி வந்த சிலம்பரசன் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். கணவருடன் கோபித்துக் கொண்டு பிரியா பெற்றோர் வீட்டிற்கு சென்று விடுவதும், அதன் பிறகு ஒரு சில நாட்களில் மீண்டும் கணவருடன் சமரசமாகி சேர்ந்து விடுவதுமாக 9 வருடங்களை இந்த தம்பதி கடத்தியுள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த 2 மாதங்களாக மகள் வீட்டிற்கே வராததால் சந்தேகமடைந்த பிரியாவின் தந்தை துராப்பள்ளம் கிராமத்திற்கே நேரடியாக சென்று மருமகனிடம் விசாரித்துள்ளார். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில் அளிக்கவும் சந்தேகமடைந்த பிரியாவின் தந்தை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். உடனடியாக ஆரப்பாக்கம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்களும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பிரியாவை பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். குடும்பத்தினரிடமிருந்தும் சரியான பதில் ஏதும் வராததால் காவல்துறையினர் சிலம்பரசனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் மனைவியை கொன்று புதைத்து விட்டதாக கூறி அனைவரையும் அதிர வைத்துள்ளார். ஆம், பிரியாவின் நடத்தையில் தொடர்ந்து சந்தேகப்பட்டு வந்த சிலம்பரசன் அவரை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். அப்படித்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கணவன் மனைவி இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சிலம்பரசன் பிரியாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். மனைவி உயிரிழந்த பிறகு பதற்றமடைந்த சிலம்பரசன் சைலண்டாக உடலை மறைத்துவிட திட்டம் போட்டுள்ளார். அதன்படி வீட்டிலிருந்த தண்ணீர் ட்ரம்மில் உடலை அடைத்து வைத்த சிலம்பரசன் அதனை அவரின் 2 வீலரில் எடுத்து சென்று ஏழுக்கண் பாலத்தையொட்டியுள்ள சுடுகாட்டு பகுதியில் புதைத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்த பிறகு சிலம்பரசன் மனைவியின் உடலை ட்ரம்மில் வைத்து 2 வீலரில் எடுத்து சென்ற சம்பவம் கடந்த மார்ச் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடந்த மிர்ச்சான் நேவி ஆபீசரின் கொலை சம்பவத்தை தழுவியதாக உள்ளது. அந்த வழக்கில் கள்ளக்காதலனோடு கைகோர்த்து கணவரை தீர்த்து கட்டியிருப்பார் அந்த மீரட் மனைவி முஸ்கான் ரஸ்தோகி. அந்த வழக்கிலும் கணவர் சௌரப் ராஜ்புத்தை கொலை செய்த பிறகு கள்ளக்காதலர்கள் இருவரும் இறந்தவரின் உடலை தண்ணீர் ட்ரம்மில் அடைத்து 2 வீலரில் எடுத்து சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட சிலம்பரசனும் அதே டெக்னிக்கை பயன்படுத்தி இருப்பதால் மீரட் சம்பவத்தை பார்த்துதான் அதே பாணியில் உடலை மறைக்க திட்டம் போட்டாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் சிலம்பரசன் தனி ஒருவனாக பிரியாவின் உடலை அவருடைய வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்து சென்றிருக்க வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அதே வீட்டில் வசித்து வந்த சிலம்பரசனின் பெற்றோரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த கொலையில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது,
சம்பவம் நடந்து இத்தனை நாட்களாகியும் யாருக்கும் சந்தேகம் வராதது எப்படி போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கிடைக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.